உழவர் குடியின் போராட்டம் மோடி சாவின் சர்வாதிகாரம் தவறாதே தவறாதே கடமையில் இருந்து தவறாதே மீறாதே மீறாதே மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரீங்க. இப்போ இந்த நேரத்தில் ஓட்டுகளை திருடாதே, மக்களுடைய தீர்ப்பு திருடாதுன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கீங்க. நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது இறுதியாக வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் எதெல்லாம் ஒரு தேர்தல் விதிமுறைகள் என்று வகுத்ததோ அந்த விதிமுறைகள்லாம் மீறப்படும் பொழுது விதிமுறைகளை வேடிக்கை பார்க்கக்கூடியதுமாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. தவறு செய்வர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காத ஒரு ஆணையமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கின்றது. தேர்தல் விதிமுறை அடிப்படையில் ஒரு மதத்தை சொல்லி வாக்கு கேட்கவோ விமர்சிக்க கூடாது என்பது தேர்தல் விதிமுறை சொல்லுது. அதை மீறி பேசக்கூடிய மோடி மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. சரி, தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் புகார் அளித்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் ஆணையை சந்தித்து மனு கொடுத்த பிறகு கூட யார் தப்பு செய்தார்களோ அந்த மோடியின் மீது அவர் வழக்கு பதிவு செய்யவில்லை. மாறாக அவங்க கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் அமைச்சு உங்க ஸ்டார் கட்சி வேட்பாளர் ஸ்டார் பேச்சாளர் இது மாதிரி பேசாம இருக்காங்க. அதாவது இது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, நான் கொலை பண்ணணும்னு வச்சுங்களேன், எங்க அப்பா கேஸ் போட சரியா இருக்குமா? யார் கொலை செய்தோம்னா அவனை தான் நீங்க வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க ஆயா யாருன்னு பார்த்தா நீ வழக்கு போடுவ. அப்ப தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா யார் தப்பு செய்தாலும் அவன் மேல நோட்டீஸ் அனுப்புறதுக்கு திராணி இல்லை. அதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை தவறான முறையில் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் உயர்ந்து காமிக்கிறாங்க. அதுவே உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டுனா நீ வெளிப்படையா எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொடுக்க வேண்டிய சூழலா இருக்கு. அப்போ தேர்தல் நடத்தை முறை மீறினா அதற்கான நடவடிக்கை எடுக்கல. வாக்கு பதிவு செய்தாலும் அந்த வாக்கு நான் தான் உங்களுக்கு யாருக்கு வாக்கு பாட்டோம்னோ அது உறுதியா இருக்குமா என்ற ஒரு சூழல்ல இப்படியான ஏராளமான குளறுபடிகளை திட்டமிட்டே தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருப்பதனால நம்ப வேண்டியதா இருக்கு. அது நம்ம தான் செய்யணும். நம்பனா அவர் 3 பேர் மட்டுமே வருவா? நான் என்ன சொல்றேன், நீ பண்ணலன்னா ரோட்ல இறங்கி மக்கள் அடிப்போம்பா, போராடுவோம்பா, ஒழுங்கா ஜன ரீதியா செயல்படு. இந்த போராட்டத்துக்குன்னா அரசியல் அமைப்பு தான் உனக்கு வேலை கொடுத்திருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு உனக்கு இந்த ஒர்க். இந்த ஒர்க்கை தேர்தல் ஆணையம் செய்யலன்னா நாங்கள் மக்கள் சும்மா டிவில பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்துட்டு உட்காந்துட்டு போக மாட்டோம். இந்த முறையில் நீ தேர்தல் ஆணையம் தவறு செய்தால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்பதை எச்சரிக்கை தெரிவிக்கும் வகையில் தான் இப்படியான போராட்டங்களை நாம் முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டங்கள் சமகாலத்தில் தேவையான விஷயம். சென்னையில் மட்டும் நடக்கல, நாடு முழுக்க நடக்குது. அரசியல் கட்சிகள் மட்டும் போராடல, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகார வர்க்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தவர்கள், நீதித்துறையில் பணியாற்றியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இது குறித்து மக்கள் மத்தியில் சொல்றாங்க. மக்களே ஜனநாயகத்தை பார்க்க தயாராகுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி 5 பேர் இறங்கி மக்கள்கிட்ட பேசினாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகம் சொன்னாங்க. அப்போ மக்கள் ஜனநாயகம் தான் அடிப்படையானது. எனவே மக்கள் அதிகார வர்க்கத்தின் தவறு செய்தால் வீதியில் இறங்கும் என்பதை எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த போராட்டம். அதாவது ஒட்டுமொத்தமா இந்த பாஜகவோட 10 ஆண்டு ஆட்சி என்பது எல்லா இடங்கள்லயும் RSS புகுந்து கொண்டு ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் இந்த 10 ஆண்டு காலமாக 2ஆம் கட்ட இந்த மோடி ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. ஒட்டுமொத்த இந்திய மக்களே மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, அவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக எதிர் நிற்கும் பொழுது இவங்க தகுதித்த வேலை பண்ணி போன முறையே அப்படிதான் வெற்றி பெற்றாங்க. நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டவே வேண்டாம் எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனா அதையும் இவங்க கேட்கல. இவங்க இஷ்டத்துக்கு முதல் வாரம் தேர்தல் ஆணையரை வெளியேற்றுறாங்க. அவர்களுக்கு தேவையான ஆட்களை உள்ளே வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு எதிரான அளித்த வாக்குகளை எல்லாம் இயந்திரத்தின் மூலமாக, இவர்களுக்கு உகந்த அதிகாரிகள் மூலமாக ஒட்டுமொத்தமா ஒரு பொய் புரட்டு இங்க நடக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால அதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் மிக ஜனநாயகபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நேர்மை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் அளித்த அந்த வாக்குகளை உண்மையிலே அது பாஜகவுக்கு எதிரான வாக்கு தான். அதை மோடி அழுத கண்ணீரே நமக்கு தெரிவிக்குது. இப்ப போய் மெடிடேஷன் ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக ஒரு வேலையை பண்றாரு, அதெல்லாமே நமக்கு தெரிவிக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம், இந்த பாஜக அரசு என்பது மக்கள் அளித்த
வாக்குகளை நேர்மையாக எண்ணி மக்கள் மன்றத்துல வைக்கணும் அப்படின்னு. தொடர் இந்த தேர்தல் முழுக்க மோடியோட பேச்சுக்கு எந்தவித ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத தேர்தல் ஆணையம், எந்தவித இதுவும் நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம் இப்போ ரிசல்ட் அப்ப மட்டும் சரியா நடந்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி மக்கள் மனசுல எழுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் மனசுல அந்த நம்பிக்கை இல்ல. எல்லாருமே பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மோடி வந்து கட்டாயமா ஏதாவது தகுடு குத்தம் பண்ணிதான் பண்ணுவாரு, ஆனாலும் இந்த ஆட்சியை வரவிடக்கூடாதான். நம்ம வந்து பாக்குறோம் பாஜக வேட்பாளர்கள் எங்க போனாலும் மக்கள் வந்து அவங்கள அடிச்சு துரத்துற காட்சியெல்லாம் பாக்குறோம். இது என்ன காட்டுதுன்னா இவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக மோடி வரக்கூடாதுன்றதான். நடுத்தர வர்க்கம், இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும், சின்ன சின்ன முதலாளிகள் ஆகட்டும், எல்லாருமே வந்து மோடி ஆட்சியை தூக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை ஒத்துக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு அதிகாரத்துவத்தின் மூலமாக தங்களுடைய ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க நினைக்கிறாங்க. அதை நம்ம முன்கூட்டியே உணர்ந்ததால, முன்கூட்டியே கணித்ததாலதான் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துறோம். நீ உண்மையை பேசு, நேர்மையா நடந்துக்கோ அப்படின்றத வலியுறுத்துற விதமாகவும் தான் இந்த கூட்டம் நடக்குது. இது உலக அளவுல இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, ஏன்னா ஒரு 3 நாளா நமக்கு வந்து தேர்தல் அதோடைய ரிசல்ட் வரப்போகுது. ஆனா தேர்தல் ஆணையத்து மேல ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இதை விட பெரிய அவமானம் இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அவமானத்தை தேடி தந்தவர் மோடி, பாஜக, RSS. இப்போ தேர்தல் சமயத்துல பிஜேபிக்கு மாறா ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றது, மோடி வந்து பதவி விட்டு விலக மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் பிரகல்பலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா, இல்ல தேர்தல் ஆணையம் ரிசல்ட்டை வேற மாதிரி அறிவிச்சா சிவில் சொசைட்டியான மக்கள் இயக்கங்கள் எவ்வளவு போராட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் சிவில் சொசைட்டி என்பது இன்னைக்கு வைப்ரண்டா இருக்கு. எப்படி வைப்ரண்டா இருக்குன்னா, கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது. ஆனால் இப்போ 7வது கட்ட தேர்தல் போறக்கூடிய பார்த்தோன்னா வட இந்திய பகுதி முழுக்க வந்து மக்கள் வந்து அரசியலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலில் வந்து அவங்களுடைய வாழ்வாதார விஷயம் குறித்து பேசக்கூடிய இடத்துக்கு வந்து இன்றைக்கு மக்கள் வந்துட்டாங்க. விலைவாசி என்ன, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு, வேலையின்மை திண்டாட்டம் பிரச்சனை என்ன, பணவீக்கத்துடைய பிரச்சனை, அதே மாதிரினா விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல, இந்திய நாட்டினுடைய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து கொள்ளையடிக்குது, முதலாளிகள் மீது வந்து வரி போடுங்க, ஏன்டா தொழிலாளி மேல வரி போடுறீங்க, இப்படியான விவாதங்கள் இந்த தேர்தல் காலத்தில் உருவாயிருக்கின்றது. இதை உருவாக்குனதுக்கு வந்து என்னன்னா இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அரசியல் கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் செய்யறேன்னா மக்கள் மத்தியில் இதெல்லாம் பிரச்சனை, இதுதான் இந்த மோடி சேர்ந்த பிரச்சனை சொல்லி பேசுறேன்னா மக்கள் அவங்க சொந்த வாழ்வு அனுபவத்தின் மூலமாக பிரதான பிரச்சனைகளை, அவங்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு வெளிப்படையாக பேசி தேர்தல் களம் என்பது அந்த இடத்துக்கு வந்துச்சு. எனவேதான் மோடி என்ன பண்ணாருன்னா ரியல் இஷ்யூ பேசாம ரீல் இஷ்யூல போயிட்டு ரீல் விட ஆரம்பிச்சார். அப்படி ரீல் விட்டுட்டு தான் இப்ப பண்ண ரீல் விட்டுட்டு தான் அப்புறம் தியானத்துக்கு போயிருக்காரு. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தேர்தல் ஆணையம் நீங்க சொன்னது போல ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து என்னன்னா பாஜகவுக்கு எதிராக தான் வரப்போகுது. வரும்போது அவங்க பவரை விட்டு இறங்கலாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்க, அவங்க அண்ணன் ட்ரம்ப்புக்கு என்னன்னு இருந்ததோ அதான் இவருக்கு நடக்கும். அமெரிக்காவில் ட்ரம்ப் ஓட விட்டான் தெரியுமா, எலெக்ஷன் முடிச்சோன்னா அவரும் அப்படி பண்ணாரு. அப்புறம் மக்கள் வந்து பார்த்துப்பாங்க. இந்த ஜனநாயகத்தில் எந்த ஒரு தனி மனிதரும் அப்பாட்டக்கர் கிடையாது, மக்கள் தான் எஜமானர்கள். எனவே மக்கள் சக்தி ஜனநாயகத்தை காப்பாற்றும். இப்போ தேர்தல் ரிசல்ட் அப்போ வெளியே வந்தா ஒருவேளை பாஜக சாதகம் இல்லாத ஒரு சூழல் அமைஞ்சா பிரதமர் வந்து பதவி விட்டு கீழே வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை பரகல பிரபார் உட்பட எல்லாமே வைக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரியான சூழல் அமைஞ்சா இந்த சிவில் சொசைட்டிகள் எவ்வளவு வந்து போராட வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா சிவில் சொசைட்டி முன்னெழுந்து போராடும். ஏன்னா நம்ம நிறைய அடுத்தடுத்து போராட்ட வெற்றிகளை பார்த்துட்டோம். மிக குறிப்பாக விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மோடியை வசந்த அசத்து போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னா பிஎஃப்க்கு எதிரான ஒரு சட்டம் இவங்க மாற்று சட்டம் கொண்டு வந்த பொழுது பெங்களூர்ல வந்து பெண்கள் கார்மெண்ட் தொழிலாளர்கள் வீதியில திரண்டு போராடி அந்த சட்டத்தை திரும்ப பெற வச்சாங்க. அந்த பெண்கள் நாங்க இருக்கிறோம், இந்த மக்கள் இருக்கிறாங்க. சிவில் சொசைட்டி இந்த மோடி செஞ்ச அநியாயத்தை, பாஜக செஞ்ச அநியாயத்தை ஒட்டுமொத்தமா எதிர்க்குது. மீண்டும் இவரை அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு நின்னார்னா மக்கள் களத்துல இறங்குவாங்க. மோடி அவர்களுக்கு கட்டாயமா பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம பக்கத்து நாட்டு இலங்கையில பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து அந்த அதிகாரத்துவத்தை எதிர்த்து நின்று மக்கள் வந்து ஜனாதிபதி மாளிகை எல்லாம் கொளுத்துனாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த நிலைமை நம்ம நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது, நம்மளுடைய ஜனாதிபதிக்கு வரக்கூடாது. நம்மளுடைய பிரதமர் அவர் இப்போ காபாந்து பிரதமராக இருந்தாலும் அவர் வந்து ஜனநாயக பூர்வமாக மக்கள் அவருக்கு எதிராக வாக்களித்திருந்தார்களா, அதை ஏற்றுக்கொண்டு பதவி விட்டு உடனே விலகி ஜனநாயகத்துக்கு வழிவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மக்கள் மன்றத்துக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும்.